அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு 7 செடிகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வரணும், நம்மகிட்ட இருக்கக்கூடிய பணம் சேர்ந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கு. இதுக்காக நமக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையுமே நம்ம முயற்சி பண்ணியிருப்போம், எல்லா விதமான பரிகாரங்கள் நம்ம பண்ணியிருப்போம். சொல்லப்போனால் பணவளக்கலைன்னு இதுக்கு ஒரு கலையே இருக்கு. வாஸ்துப்படியும் ஜோதிடப்படியும் நம்ம வீட்டில் ஒரு சில செடிகளை நம்ம வளர்க்கறது மூலமாக நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும், பணவரவு கிடைக்கும்னு குறிப்பிடுறாங்க. இந்த செடிகளில் அதிகப்படியான பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள செடிகளை நம்ம வீட்டில் வைக்கும்போது அந்த பாசிட்டிவ் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துலையும் வரும். எப்படி நம்ம நல்ல எண்ணங்களோட ஒரு இடத்துல இருந்துகிட்டே இருந்தால் அந்த இடத்துலையும் நல்ல எண்ணங்கள் வருதோ அது போல தான் செடிகளுக்குன்னே பாசிட்டிவ் எனர்ஜியை வெளிப்படுத்தக்கூடிய செடிகளே இருக்குது. இந்த செடி இருக்கும்போது அந்த இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும், கூடவே பார்த்திங்கன்னா பணவரவும் அதிகரிக்கும். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தையும் பணத்தையும் கொடுக்கக்கூடிய 7 செடி வகைகள் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். இதில் எவையவே உங்களால் வீட்டில் வைக்க முடியுமோ அது எல்லாமே வீட்டில் வச்சு பாருங்கள், அதோட பலன்கள் உங்களுக்கு முழுமையாக தெரியும். அதில் முதலாவது நம்ம பார்க்க போகிறது ஜெட் செடி வகை. இந்த ஜெட் செடி வகை வீட்டுக்குள்ளே வளர்க்கக்கூடிய ஒரு செடி வகையாக இருக்குது. இது வீட்டுக்குள்ள அழகுக்காக வைத்து வளர்த்துவாங்க. இதுல பல வகையான நன்மைகள் இருக்கு. சீனாவோட வாஸ்துப்படி இலைகள் முனைகள் கூர்மையா இல்லாம வட்ட வடிவில் இருக்கக்கூடிய இலைகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குன்னு குறிப்பிடப்படுது. அதாவது வாஸ்துங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டுக்கு எல்லா வகையான பஞ்சபூதங்களோட சக்தியும் சரிவர வீட்டுக்குள்ள வந்து எந்தெந்த சக்தி எங்கெங்க இருக்குதுன்னு பார்த்து அதற்கு தகுந்த பொருட்கள் நம்ம அங்கே வைக்கும்போது அதோட பலன் பல மடங்கு அதிகரிக்கும். இதுதான் வாஸ்து. இதில் நம்ம வீட்டில் சரியாக காற்று வராட்டியோ, சரியான சூரிய வெளிச்சம் இல்லைனாவோ, இல்லை சரியான நீர்வளம் இல்லைனாவோ, இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும்போது அதற்கான நெகட்டிவ் பலன் நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அதுபோல் ஒவ்வொரு பொருளுக்குமே அந்த சக்தி இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த ஜெட் செடி வகைகள். இந்த ஜெட் செடி வகைகள் வீட்டில் வளர்த்திங்கன்னா இது பணவரவையும் மன நிம்மதியும் கொடுக்கும்னு வாஸ்து குறிப்பிடுது. இரண்டாவது துளசி. துளசி செடி தெய்வீகத்தன்மை அதிகமாக நிறைஞ்ச ஒரு செடி. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மகாலட்சுமியோட அம்சமாகவே இந்த துளசி செடியை பார்க்கப்படுது. பல பேரோட வீடுகளில் துளசியை வழிபாடு பண்ணுறது வழக்கமாக இருக்கு. துளசி செடிக்கு அதிர்ஷ்டத்தை ஈர்க்கக்கூடிய தன்மையும் இருக்கு, காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மையும் இருக்கு. கிட்டத்தட்ட 22 மணி நேரம் துளசி பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வெளிப்படக்கூடிய ஒரு செடி வகை சார்ந்ததாக இருக்கும். பெருமாளுடைய பிரசாதமாக கொடுக்கக்கூடியதும் துளசி தான். மகாலட்சுமியோட அம்சமும் துளசி தான். உங்கள் வீட்டில் துளசி செடி வைத்து தினமும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக அதோட பலனை நீங்கள் அனுபவத்திலே உணர முடியும். மூன்றாவது வகை தான் மூங்கில் செடி. மூங்கில் செடி பல இடங்களை அழகுக்காக வைக்கப்பட்டாலுமே அது தன ஆகர்ஷண தன்மை இருக்கு. இது நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா மூங்கில நிறைய கட்டி நம்ம வீட்டில் வச்சு வளர்த்துவோம். மூங்கில் செடி எப்பொழுதுமே 5, 7, 9ங்கிற எண்ணிக்கையில் இருக்கும்படி வாங்கி வைக்கணும். ஒற்றை மூங்கில் செடி வைத்து வளர்த்தவே கூடாது. அதிர்ஷ்டத்தை ஈர்க்கிறது, நெகட்டிவ் எனர்ஜி நீக்கி நம்ம மனதில் அமைதி தரக்கூடிய தன்மை இந்த மூங்கிலுக்கு இருக்கு. மூங்கில் செடிக்கு பதிலாக மூங்கில் குச்சிகளை கூட நம்ம அழகுபடுத்தி வைக்கலாம். இதுவும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தரக்கூடியது. பணவளக்கலையை அட்டன் பண்ற எல்லாத்துக்குமே இந்த மாதிரி மூங்கில் குச்சியை கொடுப்பாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கான காரணமும் இதுதான். அடுத்தது நம்ம பார்க்க போறது ஸ்னேக் பிளான்ட்னு சொல்லுவோம். வீட்டில் அழகுக்காக வச்சு வளர்த்தப்படக்கூடிய இந்த ஸ்னேக் பிளான்ட் அதிர்ஷ்டத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதா இருக்குமே. அது மட்டும் இல்லாம காற்றுல இருக்கக்கூடிய நச்சுகளை, அதாவது விஷ வாயுவுகளை, கெட்ட விஷயங்கள், நிறைய தூசுக்கள், நம்ம வண்டி வாகனங்கள் போகக்கூடிய வரக்கூடிய கார்பன் மோனாக்சைடு, இது எல்லாத்தையுமே ஈர்த்து கொண்டு காற்றை தூய்மையானதாக மாற்றும் தன்மை இந்த ஸ்னேக் பிளான்ட்டுக்கு இருக்கு. இதை நீங்க வீட்டில் வைத்து வளர்த்தும் போது வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கெட்ட சக்திகளையும் நெகட்டிவ் எனர்ஜியை அழிச்சு நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜியும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த செடிக்கு இருக்கு. அஞ்சாவதா நம்ம பார்க்க போறது மணி பிளான்ட். மணி பிளான்ட் வீட்டில் வச்சு வளர்க்குறதும் வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்கக்கூடிய தன்மை கொண்டது தான் மணி பிளான்ட். மணி பிளான்ட் ஒரு கொடி வகை சார்ந்த ஒன்றாக இருக்கும். இது கொடி போல படறதுனால செல்வமும் பெருகும். வாஸ்து குறைபாடுகள் இருந்தால் அதை நீக்கக்கூடிய சக்தி இந்த மணி பிளான்ட்டுக்கு இருக்கு. நம்ம வீட்டோட தென்கிழக்கு திசையில வைத்து இதை வளர்த்திங்கன்னா அதற்கான முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும்.
அதனால தென்கிழக்கு திசையில வாஸ்து பிளான்ட்டான நம்ம சொல்லக்கூடிய மணி பிளான்ட்டை நீங்க வச்சீங்கன்னா செல்வ வளம் பல மடங்கு பெருகும். ஆறாவதா நம்ம பார்க்க போறது ரப்பர் பிளான்ட். ரப்பர் பிளான்ட்டுக்கு பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய சக்தி இருக்கு. இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ரப்பர் மரம் எந்த அளவுக்கு இருக்குமோ அதே போலதான் ரப்பர் பிளான்ட்டுமே. இது செல்வத்தை உயர்த்தும் தன்மை இதுக்கு இருக்கு. இதை வெற்றியோட சின்னமா பார்க்கப்படுது. ரப்பர் பிளான்ட் நம்ம வீட்டில் வச்சு வளர்த்தவங்களுக்கு வெற்றி மேல வெற்றி கிடைச்சிட்டே இருக்கும். ஆனால் இதை வைக்க வேண்டிய திசை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டோட தென்கிழக்கு திசையில இந்த ரப்பர் பிளான்ட்டை வச்சு நீங்க வளர்த்திட்டு வந்து பாருங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டகரமானவரா நீங்க மாற ஆரம்பிப்பீங்க. நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். கடைசியை நம்ம பார்க்க போறது ஆர்ச்சிட் செடிகள். ஆர்ச்சிட் செடிகளை வீட்டில் வளர்க்கறது மிக மிக சிறப்பான ஒண்ணு. இதோட பூக்கள் 40 நாட்கள் வரை வாடாம இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். இந்த செடியிலிருந்து உதிரக்கூடிய இந்த பூக்களை பை பர்ஸ் ஆகியவற்றில் வச்சிட்டிங்கன்னா அதிர்ஷ்டம் தான். உங்களுக்கு செல்வத்தை ஈர்க்கக்கூடியதும் மன அமைதி கொடுக்கக்கூடியதும் இருக்கு. இந்த ஆர்ச்சிட் பூக்களை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டீயாங்கூட போட்டு குடிக்கிறாங்க. நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லதுன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளோட மனதை வந்து ஒருநிலைப்படுத்தக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு. இதோட வாசனை நம்மளோட மனதை வந்து ரொம்பவும் ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவு உதவியாக இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த 7 செடி வகைகளை உங்களால் எதெல்லாம் முடியுமோ நான் சொன்ன திசைகளை வைத்து வளர்த்தி பாருங்க. அதோட நன்மை உங்கள் அனுபவத்திலே உணர்வீங்க. நன்றி, வணக்கம்.